Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Jan to December books and authors நம்ம வந்து பார்க்க போறோம். நடுவுல சவுண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ books and authors பொறுத்த வரைக்கும் எது இம்பார்ட்டன்ஸ் நம்மளால சொல்ல முடியல. நிறைய books and authors இருக்கு. நான் மொத்தமா வந்து கொடுத்திருக்கேன். அதே மாதிரி எதனா மிஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா அதே கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்க படிச்சு தெரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் மக்கப் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. நம்ம ஷார்ட்கட் படிச்சுட்டு போனாலே போதுமானது தான். ரெண்டு வாட்டி வீடியோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸி எக்ஸாமில் அடிக்க முடியும். ஏன்னா 1-2 கொஸ்டின் தான் வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தரில் கேட்பாங்க. யாரும் மிஸ் பண்ணுற வேணாம். ஓகேவா? பிடிஎஃப் நான் வந்து கொடுத்துருக்கேன். சரி எடுத்துக்கோங்க. நம்ம டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம். சரியா? சரி வாங்க பார்க்கலாம். சரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? நேம் வந்து தமிழில் இருக்கும். ஏன் அப்படின்னா புக்கோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நான் வந்து சோர்ஸ் வந்து பார்க்கல. நானாக மாற்றலான்னு பார்த்தேன். ஆனால் நம்ம எதனாலும் மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸாமில் ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் அந்த ப்ரொனன்சியேஷன் மட்டும் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாலிடிக்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிசம். ஓகேவா? இது வந்து போயினாக்கா ஆர்பின் சிங் வந்து எழுதியிருப்பார். குருமூர்த்தி ரிலீஸ் பண்ணியிருப்பார். இது எப்படி ஞாபகம் வச்சுனா அப்படியே போயினாக்கா இப்போ பாலிடிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பாலிடிக்ஸ் குரு வந்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அரசியலுக்கு வந்துடும் அப்படின்னா தலைக்கு மேலே கணம் இருக்க விட ஞாபகம் வச்சுங்க. தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிங்கு வந்து இருக்கும். சரியா? ஸோ தலைக்கு மேலே அந்த கணங்கள் இல்லாமல் குரு சொல்கிற மாதிரி கேட்டுக்கோப்பா. ஸோ குரு சிங்கு வந்து போயினாக்கா வந்துடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் இன் மை பாம். இது பார்த்தீங்கன்னா சஞ்சய் தார்வட்கர் எழுதியிருப்பார். எப்படி ஞாபகம் வச்சுனா அப்படின்னாக்கா தார்வாட். ஓகேவா? தார்வாடில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? சரி நெக்ஸ்ட் வின்னிங் சிக்ஸர் பார்த்தீங்க அப்படின்னா ராம் வந்து பார்த்தீங்கன்னா 6 அடிச்சிட்டான். ஓகேவா? மொக்க ஷார்ட்கட் தான், பரவாயில்ல பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் என்லைட்மெண்ட் ஆஃப் த கிரீன் ஏஜ் ட்ரீ. ஓகே என்லைட்மெண்ட் அப்படின்னா ஒரு புத்துணர்ச்சி வராமல் ஞாபகம் வச்சுங்க. ஷூஃப்ளேக்கர் அசார் அவர் தான் எழுதியிருக்காரு. ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சலாம் அப்படின்னா கிரீன் ஏஜ் ட்ரீ. ஓகேவா? என்ன அப்படின்னா பச்சை மரத்தை ஷூ போட்டு உதைக்காத அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஷூ கிரீன் ஏஜ் ட்ரீ. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா Backstage, the story behind India's high growth years. Okay, backstage, story behind India's high growth years. இது பார்த்தீங்கன்னா மான்டேக் சிங் அலுவேலியா. எப்படி ஞாபகம் ஸ்டார்ட் பண்ணினாக்கா இந்தியாவோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படாது, அழுவாதரா பையா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஸோ இந்தியா க்ரோத் பிஹைண்டு போகாது, அழுவாத அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி த எட்டர்னல் ஸ்க்ரீன் காடஸ். இது பார்த்தீங்கன்னா சத்யார்த் நாயக். ஓகே எப்படி ஞாபகம் ஸ்டார்ட் பண்ணினாக்கா சத்தியமாக ஸ்ரீதேவி அழகாக இருப்பாங்க. ஓகே ஷார்ட்கட் மட்டும் இல்லாமல் நிஜமாக அழகாக தான் இருப்பாங்க. ஷார்ட்கட்டுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஆர்ட் ஆஃப் ஹர் ட்ரில் த அன்ஸ்டோல் ஸ்டோரி ஆஃப் மெலனா ட்ரம்ப். ஓகே மேரி ஜார்டன். இது பார்த்தீங்க அப்படின்னா மேரி ஜார்டன். ஓகே ட்ரம்ப்போட ஒய்ஃப் மெலனா ட்ரம்ப் வந்து பின்னாக்க நம்ம வந்து மேரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ட்ரம்ப்புக்கு தெரிஞ்சால் கொண்டுருவார், பரவாயில்ல ஷார்ட்கட் தானே. ஓகேவா? ஸோ மெலனா ட்ரம்ப் நம்ம வந்து பின்னாக்க மேரி பண்ணுற ஞாபகம் வச்சுங்க. ஹவு த ஆனியன் காட்ஸ் இட் லேயர்ஸ். ஓகே வெங்காயத்துக்கு வந்து பின்னாக்கா அந்த லேயர் எப்படி வந்து கேட்குறாங்க. சுதாமூர்த்தி எப்படி ஞாபகம் அப்படின்னாக்கா வெங்காயத்தை உரிக்க சுத்த விட்டுனே இருக்கு. இப்போனாக்கா சுத்த விட்றாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரியா? அடுத்து பாருங்க த ரூம் வேர் இட் ஹேப்பன் எ ஒயிட் ஹவுஸ் மெமயர் ஜான் போல்டன். எப்படி ஞாபகம் பார்த்தீங்கன்னாக்கா ரூமு என்னடா பண்ண போல்ட்டு போட்டு மூடிட்டியா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. போல்ட்டு ரூமு. சரியா? டெல்லி தட் நோ ஒன் நோஸ் அண்ட் கேபிலட் விக்னெட்ஸ் ஆர்வி ஸ்மித். எனக்கு ஷார்ட்கட் தெரியல, ஸோ அப்படியே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ புக்கில் என்ன இருக்குது ஏது இருக்குலாம் ஆராய்ச்சி பண்ண வேணாம். நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் நம்ம வந்து பார்க்குறோம். ப்ரொஃபஸர் பிபி லால் எழுதிய இந்தியா ரீடிஸ்கவர்டை பிரகால் சிங் பட்டேல் வந்து பின்னா லான்ச் பண்ணியிருப்பார். எப்படி லான்ச் பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டேல். ஓகே ஸோ பட்டேல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஹோம் மினிஸ்டராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு அயன்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இந்தியாவை ரீடிஸ்கவர் பண்ணார் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா விஜயண்ட் அட் கார்கில் த லைஃப் ஆஃப் த கார்கில் வார் ஹீரோ டிஎன் தப்பார் அண்ட் நேஹா திவேடி. இது எப்படி ஞாபகம் வச்சோம் அப்படின்னா தப்பு இல்லாமல் நேர்மையாக நேராக சண்டை போடுறதுனா கார்கில் வாரை வின் பண்ணிடலாம் அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகே தப்பாக நேராக கார்கில் வாரை வின் பண்ணியாச்சு. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் ஃப்ரீடம் ஹாரி அண்ட் மேகன் மேக்கிங் மாடர்ன் ஃபேமிலி ஒமிட் ஸ்கோப் அண்ட் கேரோலின் துரந்த் இவங்க தான் எழுதியிருப்பாங்க. என்ன அப்படி போயினாக்கா இந்த உலகத்தை ஆண்ட பரம்பரை அப்படின்னு போயினாக்கா பிரிட்டிஷர் நம்ம சொல்ல முடியும். அந்த பரம்பரைக்கே ஒரு இழுக்கு வந்துட்டா எஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா அந்த ராயல் ஃபேமிலி சேர்ந்த ஹாரியும் மேகன் மேக்கலும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வெளியே வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை தான் போயினாக்கா இவங்க எழுதியிருப்பாங்க. எப்படி ஞாபகம் வச்சா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வெளியே வந்துட்டாங்க. அப்போ ஒமிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆன் லேபர். ஓகேவா? பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆன் லேபர் பரத்ருஹரி பக்டாப். ஓகே பரத்ருஹரி பக்டாப் ஞாபகம் வச்சுங்க. எப்படி ஞாபகம் வச்சுலாம் அப்படி போயினாக்கா லேபர். ஓகே வேலை செய்கிறவங்க இங்கே வந்து காரி வருது பார்த்தீங்களா. ஸோ வேலைக்காரி நம்ம ஞாபகம் வச்சுங்க. லேபர் வேலைக்காரி அந்த மாதிரி. சரியா? லீடர்ஷிப் அந்த ரைஸ் ஆஃப் கிரேட் பவர். இது பார்த்தீங்கன்னா யான் ஜுவாங்டாங் அவங்க தான் எழுதியிருப்பாங்க. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கோவிட் டைமில் வந்து சைனா வந்து ஒரு டாப் மாதிரி திருறாங்க பார்த்தீங்களா.
இப்போ சைனா பேருமே வருது பாருங்கள், யான் குவாங் டாங் அப்படி வருது இல்லையா? ஸோ அப்போ லீடர்ஷிப் வந்துச்சு அப்படின்னா அந்த சைனா பேர் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட், ஊஹான் டெய்ரி டிஸ்பேச்சஸ் ஃப்ரம் குவாரண்டைன் சிட்டி ஃபாங் ஃபாங். ஓகேவா? சரி, அடுத்து பார்க்கலாம். ஹோப் ஆன் மை அட்வென்ச்சர்ஸ் ஆன் போட்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் ஃப்ளைன்ஸ் ரஸ்கின் பாண்ட் எழுதியிருப்பார். ஓகே, என்ன அடிப்படைனா அப்படின்னா அவர் வந்து போயினாக்கா போட்ஸில் ட்ரெயின்ஸில் பிளைன்ஸில் போகிறாரு. அப்பயும் பார்த்தா அப்படின்னா அது வந்து போயினாக்கா ரஸ்கின் பாண்ட் ஏன்னா துருப்பிடிச்சு போச்சு, அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? த லேக் பேக் ரவுலிங். ஓகே, அப்படின்னாக்கா ரோலிங் ஆகிற ஒரு பேக் வந்து இப்படின்னா இருக்குது. ஸோ லேக் பேக் பார்த்தீங்கன்னாக்கா ரவுலிங். லெட்டர்ஸ் டு மதர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர் நரேந்திர மோடி வந்து இங்கே வந்து வரும். ஓகேவா? லெட்டர் டு மதர் நாமும் பாவனா சோமையா ஃப்ரம் குஜராத்தில் பண்ணியிருப்பாங்க. எப்படி நான் ஃபஸ்ட்டு போயினாக்கா குஜராத்தில் வந்து போயினாக்கா பாவனை பண்ணி எழுதுறாங்க. ஓகே, சௌமியா வந்து போயினாக்கா பாவனை பண்ணி எழுதுறாங்க, ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 year ஆஃப் மோடி 2.0 டுவர்ஸ் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா. அதாவது மோடியோட வந்து போயினாக்கா 2.0 திரும்ப வந்தாங்க பார்த்தீங்களா, அது 1 year பற்றி எழுதியிருப்பாங்க. ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி, தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் தான் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஸோ மோடியை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, அப்போ இன்ஃபர்மேஷன் மினிஸ்ட்ரி. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஆன்லைன் லேர்னிங். ஸோ ஆன்லைன் லேர்னிங் பார்த்தா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி அவங்க தான் பண்ணியிருப்பாங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், மனித மேம்பாட்டு அமைச்சகம். சரியா? இது பார்த்தீங்கன்னா நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு அப்புறமா இந்த மினிஸ்ட்ரியை எஜுகேஷன் மினிஸ்டர் மாதிரி மாற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு லாக்டவுன் லேசன் அண்ட் லீவிங் அதர் ஸ்டோரிஸ். இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோபா டி எழுதியிருப்பாங்க. இது எப்படி நான் ஃபஸ்ட்டு அப்படின்னா லாக்டவுனில் சோஃபாவில் கொஞ்சம் படம் பார்க்கலாம், லாக்டவுன் லேசன் சோஃபா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. லெஜெண்ட் ஆஃப் ஷுல்தேவ் த கிங் ஹூ சேவ்ட் இந்தியா. லெஜெண்ட் ஆஃப் ஷுல்தேவ் த ஹூ சேவ்ட் இந்தியா அமிஷ் திரிபாதி. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேவ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை வந்து அமிஷ் திரிபாதி இருக்குது பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவன் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஸோ அவர் இந்தியாவை காப்பாந்தாலும் எனக்கு தெரியாது, ஷார்ட்கட்டுக்கு நான் சொல்கிறேன். ஹூ சேவ்ட் இந்தியா அமித்ஷாவை ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. இல்லை அப்படின்னா திருப்பதி வந்து போயினாங்க 7 மணி நேரம் இந்தியாவை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு quest ஃபார் ரிஸ்டோரிங் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இன் இந்தியா வைரல் வி ஆச்சாரியா. என்ன அப்படின்னா இந்தியாவோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து பின்னாக்க ரீஸ்டோர் பண்ணணும் இந்த கோவிடுக்கு அப்புறமா. அந்த புக் வந்து பின்னாக்கா வைரல் வி ஆச்சாரியா எழுதியிருக்காரு. எப்படி ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கோவிடுக்கு அப்புறமும் நீ ரீஸ்டோர் பண்ணிட்டியா, ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க, ஆச்சாரியா. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் 9 மெகா ட்ரெண்ட் பி பட்டாபிராம் வந்து எழுதியிருப்பார். ரிலீஸ் பண்ணது பார்த்து அப்படின்னா வெங்கைய நாயுடு பண்ணியிருப்பார். இது முக்கியமான புக்கு. ஏன் அப்படின்னா இந்தியாவோட வைஸ் பிரசிடென்ட் வந்து பின்னாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ வந்து ஞாபகம் வச்சுங்க, ஃபியூச்சர் எஜுகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெங்கைய நாயுடு அவர் தான் பின்னாக்கா பண்ணியிருக்காரு. எப்படி ஞாபகம் வச்சலாம் அப்படின்னா ஷார்ட்கட்டுக்கு சொல்கிறேன். எப்படின்னாக்கா வெங்காயம் மாதிரி வேடிக்கை பார்க்காம ஒழுங்காக நீ வந்து மேல் படிப்பை படி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஜஸ்ட் ஃபார் ஷார்ட்கட் தான், வேறு எதுவும் கிடையாது. அடுத்தது ஓவர் டிராஃப்ட் சேவிங் த இந்தியன் சேவர் உர்ஜித் பட்டேல். ஓகேவா? ஸோ என்ன பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்தியாவோட ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னர் இவர். ஓகேவா? எப்படி ஞாபகம் வச்சலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட காசு யாரும் உறிஞ்சிடாதீங்க. ஓகேவா? ஸோ ஓடியில் வந்து போயிட்டுருக்கு, உரியாதீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, உர்ஜித் பட்டேல். கெட்டிங் காம்படேட்டிவ் எ ப்ராக்டிஷனர் கைட் ஃபார் இந்தியா ஆர்சி பர்காவா அவர் எழுதியிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த இந்தியா வே ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் அன்சர்டைன் வேர்ல்ட் ஜெய்சங்கர். அது இந்தியாவோட பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவர் தான் எழுதியிருப்பார். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பின்னாக்கா கரண்ட் ஆஃபீஸில் ரொம்ப அடிக்கடி வந்த ஒரு புக்ஸு. ஸோ வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஷார்ட்கட் ஏன் சொல்ல அப்படின்னா எனக்கு அவ்வளோ தெரியவும் இல்லை, அதே மாதிரி ஈஸியாக ஒன்று தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே. சாங் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ரஸ்கின் பாண்ட் துரு போச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக பாட்டு பாடுறாரு. இஃப் இட் ப்ளீட் ஸ்டீஃபன் கிங். ஓகேவா? ராஜாவுக்கே ரத்தம் வருதா அப்புறமா ஞாபகம் வச்சுங்க, இஃப் இட் பீட் ஸ்டீஃபன் கிங். விஷேஷ் கோ டு வின். இது பார்த்தீங்கன்னா நிர்போமா யாதவ். ஓகே, விஷேஷ் கோ டு வின் பை நிர்பமா யாதவ். என்ன அப்படின்னா இப்போயா நம்ம வந்து வின் பண்ணுவோமா மாட்டோமா அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஸோ வந்து நிற்போமா இப்போமா வின் பண்ணுவோமா மாட்டோமா அப்படி நம்ம ஞாபகம் வச்சுங்க. கோ டு வின் நிர்போமா யாதவ். ரா எ ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாஸ் கவர்ட் ஆப்ரேஷன் யாதிஷ் யாதவ். இது முக்கியமான ஒன்று. ஸோ அடிக்கடி வந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் இது. ஸோ வந்து வேணால் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரா வந்து இந்தியாவோட ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. ஸோ கேட்க வந்து வாய்ப்பு இருக்கலாம். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. அமேசிங் அயோத்தியா நீனா ராய். இதுவும் ஒரு முக்கியமான, ஏன்னா அப்படின்னா அயோத்தியா பற்றி நிறைய போயிட்டுருக்கு, கோயிலெலாம் கட்டுறாங்க. ஸோ அமேசிங் அயோத்தியா பார்த்து அப்படின்னா நீனா ராய். ஓகேவா? எப்படி அவசியம் இப்போனாக்கா நீனா அமேசானில் போய்ட்டு வாங்கினேன், அமேசானில் காசு அதிகமாக இருக்கும், நீயா வாங்கினேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அவர் ஒன்லி ஹோம் எ கிளைமேட் அப்பீல் டு ஓட் தலைலாமா. ஓகேவா? என்ன அடிப்பேனாக்கா தலைலாமா வந்து இந்தியாவுக்கு வந்து தப்பிச்சு வந்திருப்பாரு. இப்போ என்ன அடிப்பேனாக்கா எனக்கு ஒரே ஒரு வீடு இந்தியா தான்ப்பா அப்போ ஞாபகம் வச்சுங்க, தலைலாமா ஒன்லி ஹோம். சரியா? ஃபுல் ஸ்பெக்ட்ரம் இந்தியா வார்ஸ் 1972 2000 அர்ஜுன் சுப்ரமணியம். ஓகேவா? ஸோ இந்தியா வாரை பற்றி இங்கே போட்டிருக்காங்க. அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகாபாரத அர்ஜுன் ஞாபகம் வச்சுங்க. சரியா? அர்ஜுன் என்ன பண்ணுவார், சண்டை போடுவார். அப்போது இந்தியாவுக்காக முழு வாரம் சண்டை போட்டிருக்காரு. அப்போ இந்தியா வார்ஸ் ஃபுல் ஸ்பெக்ட்ரம்
அர்ஜுன் சுப்ரமணியம். பெஸ்ட் ப்ராக்டிஸ் இன் டிஜிட்டல் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா நரேந்திர சிங் தோமர். ஓகே, என்ன அப்படின்னா இந்தியாவை டிஜிட்டல் இந்தியாவை மாற்றணும் அப்படின்ட்டு நம்ம நரேந்திர சிங் மோடி வந்து ஆசைப்பட்டார். ஆனால் புக்கு பார்த்தீங்கன்னா நரேந்திர சிங் தோமர். ஓகே, அதை மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ டிஜிட்டலுக்கு வந்து பின்னாக்கா நரேந்திர சிங்னு வரணும், ஆனால் மோடி கிடையாது, தோமர். சரியா? ஆசாதி, ஃப்ரீடம், ஃபெசிசம், ஃபிக்டேஷன் அருந்ததி ராய் அவங்க தான் எழுதியிருப்பாங்க. காமன்வெல்த் ஆஃப் கிரிக்கெட் லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர குகா எழுதியிருப்பார். சரியா? இதான் பார்த்தீங்கன்னா ஜான் டு டிசம்பரில் வந்த புக்ஸு. வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது அப்படின்னா 0.75ல் ஸ்லோ பண்ணி கேட்டுக்கோங்க. அண்ட் பிடிஎஃப் கொடுத்துருக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் டவுட்ஸ் என்னன்னு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஷார்ட்கட் தெரிஞ்சாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ.